கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கிய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இத பத்தி பேசுறது கூட முடியாம இருக்கணும். ஏன்னா அங்க நடந்த அந்த விஷயத்த நினைக்கும் போது அவ்வளவு ஒரு வருத்தமா இருக்குது. இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னியும் அதுக்கான நம்மளுக்கு விளக்கம் கிடைக்காதப்போ இந்த மாதிரியான ஒரு சில கூட்டங்கள் சேர்ந்துட்டு இன்னியும் இந்த பாட்டு பாடி இன்னியும் அப்படியே ஒரு புரட்சியாளர் காட்ட முயற்சி பண்ற இந்த சத்யராஜ் மாதிரி இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது எத்தனை காலத்துக்கு தாண்டா மக்களை ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க. நிறைய தோழர்களும் நிறைய தோழிகளும் எனக்கு நேற்றுல இருந்து நிறைய வீடியோக்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. கரண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க, இது பண்ணியிருக்காங்க, அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரப்புல இந்த சைடு சொல்றாங்க. இந்த சைடு தரப்புல பார்த்தோன்னா இல்ல நாங்க இதெல்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நம்ம வரல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை இழந்திருக்கணும், நிறைய உயிர்களை இழந்திருக்கிறோம். அதுக்கான சரியான தீர்வு என்ன சொல்லணும்னா சிபிஐக்கு இந்த கேஸை நீங்க மாத்தி விடுங்க. ஒரு கூட்டத்தை சரியா நடத்திருக்கலாம். அது விஜய் மேல தப்பா இல்ல இங்க டிஎம்கே நடத்துற ஆட்சி மேல தப்பா? ஏன்னா டிஎம்கே கீழே தான் அந்த போலீஸ் இருக்கு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா போலீஸ் நிறைய பேரை இறக்கிருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது. இத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ சிபிஐக்கு நீங்க சேஞ்ச் பண்றதுதான். ஏன்னா நம்ம இழந்திருக்கிறது நிறைய உயிர்களை. அதை விட்டுட்டு இதை வச்சு கேவலமான அரசியல் தயவு செய்து யாருமே பண்ணாது. இதை பற்றி தெரிந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அதற்கான பதில சொல்ல ஆரம்பிங்க. அதை வச்சுட்டு இதை வச்சு ஒரு கேடுகட்ட அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை.